17ஆம் அதிகாரம். பெரோயாவில் திருத்தூதர்கள். இரவோடு இரவாக சகோதரர் சகோதரிகள் பவுலையும் சீலாவையும் பெரோயா நகருக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் யூதருடைய தொழுகை கூடத்திற்கு சென்றார்கள். அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். அவர்களுள் பலரும் மதிப்புக்குரிய கிரேக்க மகளிர், ஆடவர் பலரும் நம்பிக்கை கொண்டனர். பவுல் இறைவார்த்தையை பெரோயாவிலும் அறிவித்ததை தெசலோனிக்க யூதர் அறிந்து அங்கேயும் வந்து மக்கள் கூட்டத்தினரை குழப்பி கலகம் உண்டாக்கினர். உடனே சகோதரர் சகோதரிகள் பவுலை கடற்கரைக்கு போகுமாறு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் சீலாவும் தீமோத்தேயுவும் அங்கே தங்கினர். பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஏதென்சில் பவுல் அவர்களுக்காக ஏதென்சில் காத்திருந்த போது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதைக் கண்டு மனம் கலங்கினார். எனவே அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுவோரோடும் சந்தை வெளிகளில் சந்திக்க மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் ஆகிய மெய்யில் அறிஞர்கள் சிலர் அவருடன் கலந்து உரையாடினர். வேறு சிலர் இவன் என்னதான் பிதற்றுகிறான் என்றனர். அவர் இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதலையும் நற்செய்தியாக அறிவித்து வந்ததால் மற்றும் சிலர் இவன் வேற்று தெய்வங்களை பற்றி அறிவிப்பவன் போல தெரிகிறது என்றனர். பின்பு அவர்கள் அவரை அரையோப்பாகு என்னும் மன்றத்துக்கு அழைத்து கொண்டு போய், நீர் அளிக்கும் இந்த புதிய போதனையை பற்றி நாங்கள் அறியலாமா? நீர் எங்களுக்கு சொல்வது கேட்க புதுமையாய் உள்ளதே. அவற்றின் பொருள் என்னவென்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றார்கள். ஏதென்சு நகரத்தார் அனைவரும் அங்கு குடியேறி வாழ்ந்து வந்த அந்நியரும் இது போன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்வதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை போக்கினர். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமையால் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனித கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டித் தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும்